சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவபெருமானுக்காக வந்த ஒரு பாடலை பாடினேன். அவர் பட்டையை இனத்தில் அணிந்து பாடியிருப்பேன். இந்த வாரம் கண்ணன், பெருமாள், நாராயணன், கிருஷ்ணன் இப்படியெல்லாம் அவதாரம் எடுத்த அந்த மாயக்கண்ணனுக்காக பாடுகின்ற பாடல். அவருடைய திருநாமத்தை நெற்றியில் அணிந்து பாடியிருக்கிறேன். பாருங்கள், பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. குழந்தைகளின் மகத்துவத்தையும் தத்துவத்தையும் எடுத்துரைக்கவே குழந்தை அவதாரம் எடுத்த கண்ணன், கிருஷ்ணன், மாயக்கண்ணன், நந்தகோபாலன், கோவிந்தன். பாருங்கள் அவர் அழகை. அந்த பாடலையும் முழுவதாக கேளுங்கள். அவர் புகழை சொல்லும். மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய கண்ணன். எங்கள் வீட்டு கண்ணனுக்காக இந்த பாடல். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தோன்றுகிறான் தாலேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தோன்றுகிறான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தோன்றுகிறானாரோ. ஓய்வெடுத்து தோன்றுகிறானாரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தோன்றுகிறான் தாலேலோ. பாடல் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்துரைங்கள், அவர்களும் பார்க்கட்டும். நீங்கள் நினைத்தால் தான் நான். பின்னலிட்டு கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் வேலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்டு கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்திலே அவர் உறங்கு, மயக்கத்திலே இவன் உறங்கு, மண்டலமே உறங்குதம்மாரோ. மண்டலமே உறங்குதம்மாரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ. பாடல் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீட்டு